எல்லாருக்கும் ஐப்பசியில் தான் தீபாவளி வரும். ஆனால் மதுரையில் உள்ள மக்களுக்கு மட்டும் சித்திரையிலையும் தீபாவளி வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே வந்து தான் அப்போ தான் ஒரு 10 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடி மதுரை சித்திரை திருவிழா வந்து அவ்வளோ அழகாக கொண்டாடுவாங்க. அந்த மீனாட்சி அம்மன் வந்து யார், அவங்கள வந்து யார் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களோட அன்னை வந்து கள்ளழகரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கள்ளழகர் அப்படின்னா யார், ஏன் ஆற்றுல இறங்குறாரு, ஏன் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் ஆற்றுலே இறங்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி காலத்துல வந்து கந்தர்வ லோகம் அப்படின்னு ஒரு பூலோகம் மாதிரி, அப்படி கந்தர்வ லோகம்னு ஒரு லோகம் இருந்திருக்கு. அந்த கந்தர்வ லோகத்துல விஸ்வாவசு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வித்யாவதி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா அம்மன் மேலே வந்து பக்தியாக இருக்கும். பார்வதி அம்மா மேலே நல்லா பக்தியாக இருந்த உடனே நல்லா எப்பயுமே சாமி கும்பிட்ற பழக்கம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. அந்த வித்யாவதிக்கு வந்து சிவபெருமான் மேலே வந்து ரொம்ப அது என்ன சொல்கிற ரொம்ப அந்த மாதிரி தெய்வ பக்தியுமே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வித்யாவதி வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து பூலோகத்தில் போய் இந்த மாதிரி நான் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மதுரையை வந்து கடம்பவனம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்போ கடம்பவனத்தில் உள்ள அம்பிகையை போய் சியாமலா தேவி அப்படிங்கிற அம்மனை போய் தரிசித்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே அவருக்கு அவங்க வந்து போகிறாங்க. போய் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது, அதனால் எனக்கு வந்து நீங்கள் தான் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அம்மன் வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் தான் அந்த மாதிரி நிறைவேற்றி வைக்க முடியும், இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அடுத்த ஜென்மம் வருது. அடுத்த ஜென்மத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சூரிய வம்சத்தில் வந்து சூரசேன மன்னன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மகளா பிறக்கிறாங்க. மகளா பிறந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னா, அவங்க பேர் அப்போ வந்து காஞ்சனை மாலை அப்படிங்கிறது அவங்க பேர். அவங்க வந்து மதுரை ஆண்ட மன்னர் இருக்காங்கல்ல, அவரை வந்து மலைபூச்ச பாண்டியன் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அதனால அந்த பாண்டிய மன்னனும் அந்த பாண்டிய மன்னனும் அந்த இவங்க காஞ்சனை மாலை இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புத்திர பாக்கியத்துக்காக புத்திர பேரு அப்படிங்கிற வந்து புத்திர மேஷ்டி யாகம்னு ஒரு யாகம் வந்து நடத்துகிறாங்க. அப்போ நடத்தும் போது அந்த யாகத்தில் வர தீயிலிருந்து ஒரு 3 வயசு குழந்தை வந்து எந்திரிச்சு வந்து அந்த அவங்க மேலே, அதாவது இந்த காஞ்சனை தேவி அவங்களோட மடியில் வந்து பிறந்துடுறாங்க. பார்வதி அம்மாவை வந்து அப்படி வந்து பிறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து 3 மார்பகம் இருக்குது. அப்போ வந்து 3 மார்பகம் இருந்த உடனே அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ என்னன்னு சொல்லிட்டு உடனே வானத்துலேருந்து ஒரு அஸ்ரீதி வந்து ஒன்று தோன்றுட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து எல்லா கலைகளையும் கற்று வளர்க்கணும். இவங்க வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மணக்கோலம் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த 3 மார்பகத்தில் ஒரு மார்பகம் வந்து தானாகவே மறைஞ்சிரும். இவங்களுக்கு வந்து எல்லா ஆயக்கலைகள் 60 எல்லாமே கற்றுக் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து நல்லா வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே உள்ள நிறையா மன்னர்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்றாங்க. நெக்ஸ்ட் எவ்வளோதான் வெற்றி பெற்றாலும் அவங்களால வந்து அந்த குழந்தை வந்து பெருசாகி அவங்கள சொல்கிறேன். அவங்க வந்து அதோட என்ன பண்ண கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்தில் போய் அங்கே உள்ள அஷ்டதிக் பாலகர்கள் அவங்களெல்லாம் வென்றுட்டு இந்திரன், அக்கினி, மென், நிருதி, வாயு, வருணன், ஈசனி, குபேரன் இவங்க எல்லாத்தையுமே வென்றாங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் சிவனோட காவலரான நந்தியவும் வென்றுறாங்க, வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் சிவபெருமானை வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்களோட கண்ணு வந்து மீன் மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த கண்ணிலேயே அந்த சிவபெருமான் வந்து சொக்கி போயிடுறாரு. சொக்கி போய் காதல் வயப்படுறாங்க 2 பேரும். அதனால தான் அவரை கூட சொக்கி போகிறனால அவர் வந்து சொக்கநாத புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சொக்கநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சித்திரையில் வந்து சோமவாரத்தினம் அவர் வந்து சொல்லுவார், உன்னை வந்து சித்திரையில் வர்ற சோமவாரத்தினத்தில் வந்து உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல அவங்களுக்கு வந்து அந்த சித்திரை சோமவாரத்தினத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிரும். இப்போ வந்து கள்ளழகர்னா யாரு, கள்ளழகர் வந்து எதுக்கு வந்து ஆற்றுல இறங்கிட்டு அப்படியே மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்து வராமல் போயிடுறாரு. அந்த மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்து தாராபத்து கொடுக்கறது வந்து அண்ணன் தானே கொடுப்பாங்க. அந்த அண்ணன் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ அந்த மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த அழகர் மலை மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த மலை வந்து இருக்குது. அந்த மலை வந்து ஒரு காளை வடிவில் இருக்கும். அது வந்து ரிஷபாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யமன் வந்து அந்த மலையில் வந்து பெருமாள் வந்து வாழ்வார். யமன் வந்து சாப விமோசனம் கேட்டு அந்த மலையில் உள்ள பெருமாள்கிட்ட வந்து வேண்டி அந்த சாப விமோசனம் வந்து விடுபட்டுருவார். அதை வந்து யமன் வந்து ஒரு வேண்டிக்கிடுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து பூலோகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மலையிலேயே ஒரு பெருமாளாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டதுனால அங்கேயே பெருமாள் வந்து இருப்பார். அவர் தான் சுந்தராஜ பெருமாள்.
இவரை தான் கள்ளழகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து சங்கு, சக்கரம், வில், வாள், கதை இதெல்லாம் கையில் எல்லாமே வச்சிருப்பாரு. இவரோட அந்த சக்கரம், கையில் சக்கரம் மட்டும் எப்பயுமே புறப்பட வந்து தயாரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மூலவருக்கு அடுத்து சோலைமலைக்கு அரசரான அரபரஞ்சி என்று ஒரு அறிவிகை தங்கம் வந்து இருக்கு. அந்த ஒரு அழகர் அந்த சிலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா அழகர் கோவிலை மட்டும் இருக்கு. இன்னொரு இடத்துல எங்க இருக்குன்னா இது பத்மநாப சாமி கோயில் சொல்லுவாங்க. திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சாமி கோயில். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த பெருமாளோட சிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கள்ளழகர் வந்து எதுக்கு வந்து ஆற்றுல இறங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து சுதர்பாஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து கங்கையில வந்து தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவருக்கு எக்கால வந்து யார் வருவா அப்படின்னா துருபாச முனிங்கு ரிஷி வந்து வருவார். அவர் பார்த்தா நம்ம வரதோட பார்க்காம அந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா மண்டுகோ பவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மண்டுகோ பவ அப்படின்னா நீ தவளையாக போக கடவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால வந்து தவளையா மாறிடுவான். உடனே அவர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி நான் அந்த சாபத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ போய் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில போய் நீ போய் தவம் பண்ணு. உன்னை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து உன்னை வந்து கள்ளழகர் வந்து உன்னை வந்து சாப விமர்சனத்துல வந்து உன்னை வந்து நீக்கி விடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோட அவர் போய் அங்கே வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை போய் அந்த 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 யார அப்படின்னா அந்த சுதர்பாஸ் அப்படிங்கிற முனிவரை வந்து சாப விமர்சனம் கொடுக்கறதுக்காகத்தான் அந்த கள்ளழகரை வந்து அந்த ஆத்துக்கு வந்து அவர் வந்து சாப விமர்சனம் வந்து கொடுக்க வர்றதுக்காக தான் ஆத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்துல வந்து பேசப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மீனாட்சி அந்த கல்யாணத்துல வந்து அவங்க வந்து தாரவாத்து கொடுக்கறது வந்து யாரு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல உள்ள பவளக்கனி பெருமாள் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து தாரவாத்து கொடுப்பாரு சிவபெருமானுக்கு. இது வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னா மீனாட்சி கல்யாணத்தை வந்து திருமலை நாயக்கர் காலத்துல தான் இந்த மாதிரி மீனாட்சி கல்யாணத்துல அவங்க அன்னை வந்து கள்ளழகர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல என்ன சொல்றாங்க, மீனாட்சி கல்யாணம் தைப்பூசத்துல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து முருகன் அந்த கல்யாணத்துக்கு யாராவது வராங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல முருகன், தெய்வானை, பவளக்கனி பெருமாள் இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சித்ரா பௌர்ணமியான 4 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த வந்து சித்திரை திருவிழா வந்து நடத்தப்படுறாங்க. அது எப்படி அப்படின்னா அந்த கள்ளழகர் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து கோயிலில் தான் இருப்பார். 3ஆவது நாள் வந்து மதுரையை நோக்கி வந்து புறப்படுவாங்க. 4ஆவது நாள் வந்து அலங்காநல்லூர் போவார். அலங்காநல்லூர் வந்து எதுக்கு அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த கள்ளழகரை வந்து அலங்காரம் பண்ணி அந்த தேர் வச்சு அலங்காரம் பண்ணி கூட்டு வர்றதுனா அலங்கார நல்லூர் இருந்தது தான் இப்போ வந்து காலப்போக்கில் அலங்காநல்லூர்னு மாறிடுச்சு அந்த ஊர் வந்து. நெக்ஸ்ட் 5ஆவது நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு ஆற்றுல வந்து இறங்குவார் கள்ளழகர் வந்து. அப்போ வந்து தல்லாக்குளத்தை விட்டு தாண்டினது உடனேயே அந்த தண்ணீர் பாய்ச்சும் அந்த இது நடக்கும். அது ஏன் தண்ணீர் பாய்ச்சுறாங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல வந்து அந்த கள்ளழகர் வர்றதுக்கு வந்து புதுசாக தான் பாதை அமைச்சிருப்பாங்க. அதனால தூசி அந்த மாதிரி வெப்பம் அதெல்லாம் தண்ணிச்சு போகிறதுக்காக தான், தூசிலேருந்து படாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி வந்து பீச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ அதுவே ரொம்ப ஃபேமஸ் ஆகி தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு இரவு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீரராக பெருமாள் அப்படிங்கிற அந்த வண்டியூருக்கு வந்து புறப்படும் இந்த கள்ளழகர் வந்து. நெக்ஸ்ட் 6ஆவது நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட பயண கலப்பு வந்து நீங்கிறதுக்காக சந்தன அலங்காரம் வந்து பண்ணுவாங்க. சந்தன அலங்காரம் பண்ணி அந்த வண்டியூரை வந்து வலம் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து தேனூர் மண்டபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா வைகை ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மண்டபத்தை கட்டினது அப்படின்னா திருமலை நாயக்கர் தான் கட்டியிருக்காங்க. அவர் வந்து தங்க கருட வாகனம் அதில் வந்து மாறி முனிவருக்கு வந்து சாப விமர்சனம் வந்து அப்போ வந்து கொடுப்பாரு. என்னைக்கு அந்த 6ஆவது நாள் அன்னைக்கு நைட்டு தான் கொடுக்குறாரு. தங்க கருட வாகனத்தில் வந்து மாறி முனிவர் சாப விமர்சனம் இருப்பார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மதுரையை நோக்கி வந்து வருவார். நெக்ஸ்ட் வந்து 7ஆவது நாள் வந்து ராமராயன் மண்டபத்துக்கு வந்து கள்ளழகர் வந்து சேருவார். 8ஆவது நாள் வந்து பூ பலாக்களை இருந்து நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பூஜைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு அப்படியே வலம் வருவாங்க. 9ஆவது நாள் வந்து அழகர் கோவிலுக்கு வந்து அடைஞ்சிருவாங்க. 10ஆவது நாள் வந்து அவருக்கு வந்து பயணக்கலப்பு அதெல்லாம் நீங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உற்சவ சாந்தி அபிஷேகம் அப்படிங்கிற அபிஷேகத்தை வந்து பண்ணுவாங்க. அதோட 10 நாள் திருவிழா வந்து நடைபெற்று முடிஞ்சிரும். இந்த கள்ளழகரை வந்து பாதுகாக்கிறது முன்னாடி காலத்துல வாழ்ந்த வெள்ளையங்கிரி ஜமீன்தார் தான் அவர் வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க. இப்ப வரைக்கும் அவங்களோட தலைமுறை தான் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ஜமீன்தாருக்கு வந்து அந்த இதெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கள்ளழகரே அந்த ஊரை விட்டு கிளம்புவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவ்வளவுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். இப்ப வந்து இவங்களோட அன்னை வந்து அந்த பவளக்கனி முனிவர் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் சொல்லி சொல்றாங்க.
கள்ளழகர் வந்து திருமலை நாயக்கர் காலத்துக்கு அப்புறம் தான் தோன்றியதாக சொல்கிறாங்க. இவ்வளோ தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தோட வரலாறு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.